ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, சிம்ம லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலனாக டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 18 வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு எந்த இடத்துல சந்திரன் பயணிக்கிறார், எந்த ராசி, எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திர தொடர்பான பாவங்களின் வழியாக தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 11ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்திலே சந்திரன். ஆனால் நண்பகல் 11:47க்கு அஸ்வினி நட்சத்திரமாக மேசராசிக்கு சந்திரன் மாறிவிடுகிறது. அதனால் 9ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய பலனை தருகிறார். கேது நமக்கு நல்ல சிந்தனை, நல்ல செயல்திறன், இறையருள், நம்முடைய கலைத்திறமை இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட கிரகம் சூரியனுடைய நம்முடைய லக்னாதிபதியினுடைய சாரத்திலேயே 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அந்த சூரியன் நமக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த துறை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், அதில் பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்டதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட சஞ்சலம் என்று கொள்ளலாம். அதே மாதிரி சுபகாரியங்கள் பேசுவதற்கோ, நம்ம ஒரு திருமணம், குழந்தை பிறப்பு இது போன்ற விஷயத்திற்கோ இன்றைய நாள் சாதகமாக இல்லை. டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:52 வரைக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அது முடிந்து பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது. பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் நம்முடைய லக்னத்திலேயே பூராட நட்சத்திரமாகவும், 5ஆம் இடத்திலே பூராடம் நட்சத்திரமாகவும், 9ஆம் இடத்திலே பரணி நட்சத்திரமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனுடைய பலாபலன்களை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். சுக்கிரன் நமக்கு 6ஆம் இடத்திலே விரையாதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் திருவோணத்திலே இருக்கிறார். நமக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கூட நமக்கு சந்திரனின் இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியிலே இருக்கிறார். இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது நமக்கு நல்ல வேலை, நல்ல வாய்ப்புகள், நல்ல பணவரவு, தொழில் பலம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய அமைப்பு. அதிலே சுக்கிரனும் குருவும் என்பது மிக ஒரு லம்சமான அமௌண்ட்டு, நமக்கு ஒரு செழிப்பான தொழில், இவற்றையெல்லாம் குறிகாட்டுவதனால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உறவுகளுக்கு சற்று மந்தமாக இருக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:49 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் முடிந்து கார்த்திகை 1ஆம் பாதம் மேசராசியிலே மதியம், அதாவது 1:18 வரைக்கும் கார்த்திகை 1ஆம் பாதத்திலே இருந்து, அதற்கு பிறகு ரிஷபராசியிலே உள்ள சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகையிலே பயணிக்கும் பொழுது இன்றைய நாளினுடைய பலனை சூரியன் நமக்கு நிர்ணயிக்கிறார். 4ஆம் இடத்தின் பலனை சூரியனாகவும் புதனாகவும் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய பேச்சு, எதிர்பார்ப்பு, பொருளாதார சார்ந்த ஒரு வேலைகள், நம்முடைய திறமைகள் வெளிக்காட்டப்பட்டு நமக்கு நன்மைகள் தரும். அரசு வழி ஆதரவு, வளர்ச்சிகள், அட்மினிஸ்ட்ரேஷன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் சாதனங்கள் பழுது பார்த்தல், ஒயரிங், பிளம்பிங் இது மாதிரியான அமைப்புகள், அனைத்து விதமான வணிகங்கள், எல்லா விஷயத்திற்கும் இன்றைக்கு நல்ல நாளாக அமைகிறது. ஏற்கனவே சொன்னது போல் உறவுக்கு, அதாவது குழந்தைகள் பற்றிய சலனமோ, கணவன் மனைவி உறவில் ஏற்படக்கூடிய சலனமோ கொஞ்சம் தலை காட்டும். அதை அனுசரித்து போக வேண்டியது, விட்டு கொடுத்து ஈகோ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது. டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கும் பொழுது குருவுமே அதே ரோகிணியில் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகமாக 10ஆம் இடத்துல தொழில் பலத்தை கொடுக்கிறார். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதும் இன்னும் சிறப்பை கொடுக்கிறது. அதனால் உற்பத்தி சார்ந்த தொழில்கள், சொகுசு வாகனங்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் மற்றும் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் மளிகை முதல் கொண்டு அனைத்து விதமான வணிகங்கள், எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு மற்றும் அனைத்து விதமான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு இது மாதிரியான தொழில்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி, குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயம், திருமண காரியங்கள் சார்ந்த தொழில்களிலே இருப்பவர்கள், ஆன்மீகம் சார்ந்த தொழில்களிலே இருப்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் வேலை செய்யும்போது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன ஈகோகள் இருக்கும். அது ஏற்கனவே நமக்கு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைய நாள் அதில் தலையிடாமல் இருப்பது நல்லது. டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷம் நட்சத்திரம் நடக்கிறது.
அதாவது ரிஷபராசியிலே மதியானம் 3 மணி 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரன் மிதுன ராசியில் உள்ள மிருகசிரீஷமாக அதற்கு பிறகு பயணிக்கிறார். செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது. குரு 10ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்குது. அதாவது ராகு 4ஆம் இடத்துல, புதன் வக்கரகதியில் இருக்கிறது. இப்போ என்னென்னா செவ்வாய், ராகு, புதன் இந்த 3மே நீர் ராசியில் 4, 8, 12 சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால இந்த காலகட்டம் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்கிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் பொது காரியங்கள்லேயும் பிரயாணங்கள்லேயும் வம்பு வழக்குகள்லேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் வாகன விபத்து மற்றும் திடீர் பொருள் நஷ்டம், உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய முதலீடு சார்ந்த விரயங்கள் ஆகியவற்றை குறிப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் சனியை போல பலன் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கு இன்றைக்கு நன்மையே நடக்கும். டிசம்பர் 16 திங்கட்கிழமை திருவோண நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம். அப்போ நமக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் பொழுது ராகு நமக்கு 8ஆம் வீட்டில் சனி நட்சத்திரத்திலையும் சனி ராகு நட்சத்திரத்திலையும் பரிவர்த்தனை வாங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. ஆனால் சின்ன சின்ன பயம் இருக்கும், தயக்கம் இருக்கும், ஒரு காரியத்தில் செய்வதில் யோசனை இருக்கும், நடுக்கம் இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்றைய புது காரியங்கள்லேயும் புது முயற்சிகள்லேயும் புதிதாக யாரிடமாவது உதவி கேட்கின்ற ஒரு வேலைகளிலையும் நமக்கு அவாய்டு பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிற ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அவ்வளவு சிறப்பாக இல்லை, மத்தியமமாகவே இருக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தொடங்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் டிசம்பர் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கடகராசியில் உள்ள, அதாவது மிதுன ராசியிலேயும் கடகராசியிலேயும் உள்ள புனர்பூச நட்சத்திரமாக பயணிக்கிறார். இந்த புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். அது தொழில் ஸ்தானத்திலே குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்றபடியால் புதிய முதலீடுகளை இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கும் புதிய இடத்துல தொழிலை மாற்றுவதற்கும் அடிஷனலாக சில தொழிலை சேர்த்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் சம்பந்தப்பட்ட ஆதாயங்களும் நன்றாக இருக்கிறது. வெளிநாடு தொடர்புடைய எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளும் தொழில்களும் நன்றாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கும் சிறப்பான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதனால் இன்றைக்கி புனர்பூசம் என்பது யாருக்கெல்லாம் தங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நம்ம சிஸ்டத்தில் கணித்த ஜாதகமாக இருந்தால் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வகையில் குரு பகவான் அமர்ந்திருந்தால் சிறப்பான பலன்களை இன்றைக்கு அனுபவிக்க முடியும். வக்கரகதியில் இருந்தாலும் கூட அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமக்கு பேசும். அதனால் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு தொழில் பலத்துக்கும் பணவரவுக்கும் நன்றாக உள்ளது. டிசம்பர் 18ஆம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம். செவ்வாய் ஏற்கனவே பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கனால 12ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பலனை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். அதனால் பெரிய விரயங்கள் இல்லைன்னாலும் நமக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பட் பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு இருக்கும். அதாவது மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கும் உறவுகளுக்கும் இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.